வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் தொடர ஆரம்பிக்குது. இது மிகச்சிறந்த ஒரு விருந்தாக ரசிகர்களுக்கு அமையும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கடைசியாக இந்தியாவில் ஒரு டெஸ்ட் போட்டியில் ஜெயிச்சு 15 வருஷம் ஆகுது. அதற்கு நேர்மாறா சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் தெம்பா பவுமா 10 டெஸ்ட் போட்டி கேப்டனாக இருந்திருக்காரு. 9 வின்னு, ஒரு டிரா, ஒரு தோல்வி கூட கிடையாது. 100 வருஷ ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. அதாவது தோல்வியே அறியாத கேப்டன் சொல்லிட்டு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா இப்போ 7 ஆல்ரவுண்டரோடு வராங்க. பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, செனுரான் முனுசாமின்னு சொல்லக்கூடிய தமிழக வம்சாவளி வீரர் கேசவ் மகாராஜி, அவரும் தமிழக வம்சாவளி வீரர். இன்னொருத்தர் ஹார்மர். 3 ஸ்பின்னரோட வர்றாங்க. ஸோ செம்மையாக இருக்கும்போது மேட்ச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 விக்கெட் கீப்பர் விளையாட போகிறாங்க. ரிஷப் பந்த் மற்றும் துருவ் ஜூரல். அது மட்டும் இல்லை, 5 பவுலரோடு இறங்குறாங்க. 3 ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ். 2 ஃபாஸ்ட்டு. பும்ரா இருப்பார். இந்த முகமது சிராஜுக்கு வந்து கையில் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க. சப்போஸ் விளையாடலைன்னா ஆகாஷ்தீப். அதனால் இந்த முறை வந்து ஆல்ரவுண்டருக்கு இடம் இல்லை. 8 பேட்ஸ்மேனோடு இறங்குறாங்க. நிச்சயமாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் ஒரு பயங்கரமான ஃபார்மில் இருக்காப்புல. இங்கிலாந்தில் வந்து கிட்டத்தட்ட 900 ரன்னுக்கு மேலே அடித்தார். ஸோ இந்த மேட்ச் வந்து செமையாக இருக்கும். தோல்வியே அறியாத தெம்பா பவுமா இந்தியாவில் வந்து என்ன செய்ய போகிறாரு? ஒரு டெஸ்ட்டு வந்து ஜெயிச்சு 15 வருஷம் ஆகிருக்குது. ஏன்னா பயங்கரமாக போராடுவாங்க. பாகிஸ்தானில் போய் சமீபத்தில் முதல் டெஸ்ட்டில் தோத்துட்டாங்க. ஆனால் 2வது டெஸ்ட்டில் ஜெயிச்சு டெஸ்ட்டை ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஃபைட்டிங் டீமு, பயங்கரமான ஃபீல்டிங் இருக்கும், நல்ல பவுலிங் வேறு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த பதில் சந்திக்கலாம். நன்றி.